எனக்கு 6 வயசுல இருந்து ஒரு பயம் இருந்துச்சு. அப்பப்போ எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க செத்துருவீங்களா? செத்துட்டா என்ன பண்றதுன்னு? எனக்கு அப்பப்போ அந்த பயம் வந்துரும். எந்த நேரம்லாம் சொல்ல முடியாது. பஸ்ல ஜாலியா டிராவல் பண்ணும்போது, இல்ல கார்ட்டூன் பார்க்கும்போது கூட அந்த பயம் வந்துரும். இப்படி எப்பவுமே ஜாலியா இருக்க முடியாதுல்ல. ஒரு நாள் அம்மா இருக்க மாட்டாங்க. அப்புறம் நாமளும் இருக்க மாட்டோம்னு தோணும். சொல்ல முடியாத அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும். இத தான் பேனிக் அட்டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் டெத் எந்த ஏஜ்லயும் வரலாம். இதுக்கு பேரு தானடோஃபோபியா. டெத் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட டெத் பத்தியோ, நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் டெத் பத்தியோ நினைச்சு வர பயம். கேன்சர் மாதிரியான டெர்மினல் இல்னஸஸ் ஃபேஸ் பண்றவங்கல இருந்து லைஃபோட மீனிங் பத்தி யோசிச்சு எக்ஸிஸ்டென்ஷியல் ஆங்ஸைட்டியில கஷ்டப்படுறவங்க வரைக்கும் யாருக்கு வேணும்னாலும் வரும். எல்லாருக்குமே டெத் பத்தின பயம் இருந்தாலும் தெனட்டோஃபோபியா இருக்கவங்களுக்கு டெய்லி லைஃப் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு பயம் மோசமா இருக்கும். இப்படி இருக்கவங்களோட ஃபீலிங்ஸை டிஸ்மிஸ் பண்ணாம ஒரு ஃபீலிங் ஆஃப் சேஃப்டி ஆர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டெத் ஏற்படுத்தி கொடுக்கிறது அவசியம். காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபிஸ்ட் வந்து ப்ரொஃபஷனலாகவும் ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? அதை நீங்க எப்படி கோப் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. See you again with another video.